ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் தான் போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டூர் வந்து போகிறதுக்காக ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது ரொம்பவே குட்டியான ஒரு விலாக் தான். பட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மெமரிஸான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இந்த டே வந்து மறக்கவே முடியாது. ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து ட்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அன்னைக்கு டேயில் வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு 2 டாப், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நான் அந்த டூருக்கு யூஸ் பண்ண ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணுற டூர் அப்போ. ஸோ அந்த இதெல்லாம் நான் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷூ வந்து பார்த்தோம் என்னோடய ஹஸ்பண்ட்காக. எனக்கு வந்து இருந்தது ஆல்ரெடி புதுசு வந்து இருந்ததுனால நான் வந்து எடுக்கலை. பட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து அன்னைக்கு டேயில் வந்து ஷூ இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி பை வந்து போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து செட்டாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து 2 இதுலேயுமே எனக்கு வந்து அது மட்டும் கிடைக்கல. நாங்கள் ஈஸி பையில் போய் நல்லா ட்ரை பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஜீன் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அது மட்டும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அது மட்டும் நான் பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த கடைக்கு வர்றேன். ஸோ இங்கே வந்ததும் ஷூ வந்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து ஒன்று கிடச்சது, அதை வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் அவ்வளோ வீடியோவே சுத்தமாக எடுக்கவே இல்லை. ஏன்னா ஷாப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்ட் நாங்கள் கிடச்ச அவுட்ஃபிட் நாங்கள் யோசித்து வச்ச மாதிரி எங்களுக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபுல்லாக நாங்கள் ஷாப்பிங்கில் இறங்கியாச்சு. ஏன்னா டைமும் இல்லை ஊருக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போனதுக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு சேமாக வந்து ஹூடி வந்து கிடச்சது. நெக்ஸ்ட்டு டூர் வீடியோலாம் நான் வந்து பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன். எது எங்கெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஒரு பிக்சரை அப்லோட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் அந்த வீடியோவில் வந்து அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் ஷாப்பிங் வந்திருந்தோம். கொஞ்சம் வந்து ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்க காளான் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மெயின் வீடியோ இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஏன்னா இங்கே நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாமே இருந்ததுனால இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆப்பிள் ஷாப்பிங் பக்கத்துலேயே இந்த காளான் கடை இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து காளான் சூப் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து காளான் மஞ்சூரியன் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ காளான் வந்து பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது எல்லாம் வந்து இந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்கும். எனக்கு வந்து காளான் வந்து நார்மலாகவே வீட்டில் வாங்கி சிக்கன் 65 மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். அதனால எனக்கு காளான்னாவே ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து காளான் சூப், காளான் மஞ்சூரியன், நெக்ஸ்ட்டு வந்து காளான் 65 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ராம்நாடு வர வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஐட்டத்தை சாப்பிடாமல் எப்படி வந்து வீட்டுக்கு ரிட்டன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிபி பானிபூரி வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ராம்நாடு போனாவே எனக்கு வந்து இப்போ பிபி பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு டேயில் வந்து நாங்கள் வந்து தஹிபூரி வந்து அங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பூங்காவுக்கு ஆப்போசிட்லேயே இவங்க வந்து கடை வந்து வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த டே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத டே. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பைக்கில் வந்து ஷாப்பிங் ஒன்றா கப்புள்ஸாக வந்து ராம்நாடு வர வந்திருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லை, சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்பும்போது நைட் ஆயிடுச்சு. நைட் ரைட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரோடையும் அந்த நைட்டுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதுவும் பைக்கில். ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.